ரியல் லைஃப்ல நடந்த விஷயத்த பத்தி அன்ஷிதா வந்து இப்போ அர்ணவ் கிட்ட சண்டை போட்டுட்டு இருக்காங்க. பிக் பாஸ்ல அப்படி என்னதாங்க நடக்குது வாங்க பார்த்துடலாம். பிக் பாஸ்ல இன்னைக்கு 12வது நாள். இன்னைக்கு பிபி அவார்ட்ஸ் அப்படிங்கிற ஒரு டாஸ்க் தாங்க கொடுக்கப்பட்டுச்சு. இதுல பாய்ஸ் டீம்ல எல்லாருமே டிஸ்கஸ் பண்ணி அர்ணவ் கையால அன்ஷிதாவுக்கு சொம்பு தூக்கி அப்படிங்கிற அவார்டு வந்து கொடுத்துருந்தாங்க. பொதுவாகவே இந்த அவார்டு வந்து எனக்கானது கிடையாது, நீங்க தப்பா செலக்ட் பண்ணியிருக்கீங்க, நான் இதுக்கு தகுதியானவனே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் வந்து அவார்டு வாங்கினதுமே பேசுவாங்க. அந்த வகையில் இப்போ அன்ஷிதாவுக்கும் அர்ணவுக்கும் இடையில இந்த அவார்டு கொடுத்ததுக்கு அப்புறமா ஒரு சண்டை வந்து உருவாகி இருக்கு. அன்ஷிதா வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, எனக்காக நீ வர்றதே இல்லை, அவங்க கொடுக்க சொன்னா உனக்குன்னு ஒன்று இல்லவே இல்லையா, உனக்கு நல்லாவே தெரியும் நான் யார் கொடுத்தாலும் ஹர்ட் ஆக மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி அவங்க பேசுறாங்க. கூட பக்கத்தில் உட்காந்து சுனிதா என்ன பண்றாங்க அப்படின்னா, நான் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு நீங்க சொல்லலாம்ல அர்ணவ் அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. வேற வழி இல்லை, இது கேம் தானே அப்படிங்கிற மாதிரி அர்ணவ் வந்து சொல்றாங்க. அதுக்கு அன்ஷிதா வந்து என்ன சொல்றாங்கன்னா, ரியல் லைஃப்ல என் ஃப்ரெண்டுக்கு சொம்பு தூக்கி தான் எனக்கு வந்து நல்லா கிடைச்சது, வேற யார் கொடுத்தாலும் நான் ஹர்ட் ஆகியிருக்கவே மாட்டேன், நீ கொடுத்ததால நான் வந்து ஹர்ட் ஆயிட்டேன், எனிவே பரவாயில்ல, ரியல் லைஃப்ல எனக்கு சொம்பு தூக்கின்னு நல்லாவே பட்டம் கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே அவங்க வந்து பெட்ரூம்குள்ள உள்ள போயிடுறாங்க. அர்ணவ் வந்து என்ன சொல்றாரு அப்படின்னா, யாருமே அவங்களுக்கு கொடுத்த அவார்டை அக்செப்ட் பண்ணவே கிடையாது, இது கேம் அவ்வளோதான், அவங்க 5 தான் கொடுத்துருக்காங்க, என்ன பண்ண முடியும், 2 வருஷமா எனக்கு வந்து அன்ஷிதாவுடைய கேரக்டர் வந்து தெரியும், ஆனால் ரியல் லைஃப்லலாம் அப்படி கிடையாது, இந்த பிக் பாஸ் வீட்டில் அப்படி இருக்கிறதால தான் நான் வந்து அதை கொடுத்தேன், இதில் வந்து எந்த ஸ்ட்ராட்டஜியும் கிடையாது அப்படிங்கிற மாதிரி அர்ணவ் வந்து புரிய வைக்கிறாரு. இருந்தாலும் அன்ஷிதா வந்து ரியல் லைஃப்பில் நடந்த சில இன்சிடென்ட்களை மையப்படுத்தி அவங்க வந்து இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே அழுதுகிட்டு இருக்காங்க. ஸோ அடுத்தடுத்து என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம்.